இப்போ நாம குயிக்கா ஒரு தேங்காய் துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த துவையல் சிறுதானிய கஞ்சி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு செவந்து வந்துடுச்சு. இது ஒரு தட்டுக்கு எடுத்துக்கலாம். ஒரு சிறு துண்டு இஞ்சி எடுத்து அது பொடிசா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்துப்போம். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதையும் ஒரு தட்டுக்கு எடுத்துப்போம். அவ்வளோதாங்க. நம்ம வறுத்து வச்ச பொருட்கள்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடுவோம். அது கூட அரை மூடி தேங்காய் எடுத்து பல்லு பல்லாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் அது கூட சேர்த்து அரைச்சிட்டு வருவோம். இப்போ மிக்சி ஜாரில் தேங்காவை சேர்த்துப்போம். அது கூடவே இஞ்சி வதக்கி வச்சோம்ல அந்த இஞ்சியும் சேர்த்துப்போம். மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி இதையும் போட்டுப்போம். இந்த துவையலுக்கு தேவையான கல் உப்பு இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட உளுத்தம்பருப்பு சேர்த்து அரைச்சிக்குவோம். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துப்போம். இந்த பதத்தில் இருந்தால் போதுங்க. இப்போ கடைசியாக வதக்கி வச்ச அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம். சொல்ல மாட்டீங்களா? சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு திருப்பி எடுத்துருங்க. இந்த பதத்தில் இருக்கணும் இந்த துவையல். இப்போ இந்த துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து தாளித்து கொட்டிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு பொரிஞ்சதும் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். இப்போ இந்த தாளிப்பை அந்த துவையலில் சேர்த்துப்போம். அவ்வளோதாங்க, சுவையான தேங்காய் துவையல் தயாராகிடுச்சு.